ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் அந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறார். இதில் மாத பிற்பகுதியில் 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றியை தரும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க, இல்லை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ராவல் இருக்குங்க. அதே சமயம் நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட லாஸ்ட் 2025லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக உங்களுக்கு தூக்கங்கிறது இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை. நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, ஏன் சில பேர்லாம் 3 மணிக்கெல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. அவங்களுடைய தூக்கத்தை கெடுத்த விஷயம் உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், கணவன் மனைவி உறவில் இல்லாத ஒரு சங்கடம். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்தது. இப்போ இந்த மாதம் தூக்கம் நிம்மதியாக வரக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக குரு சூரியன் சேர்க்கை ஏற்படுறதுனால இந்த மாதம் தலைமை பண்போடு செயல்படுவதற்கான அமைப்பு வருது. அதனால் வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 23ஆம் தேதி இரவு 7 மணி 1 நிமிடத்துலேருந்து ஜூலை 26 காலை 7 மணி 35 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்களில். அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
ஏன்னா அந்த நாட்களில் வந்து சந்திரன் வந்து நீச்சஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறார். அதனால் உங்களுடைய பேச்சுக்கள் சற்று அதிகார தோரணையில் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபைட்டிங் ஆட்டிடியூட்லேயே இருப்பீங்க. அதுவும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம். இதில் பத்தாவதுக்கு அடுத்தவனை தப்பு சொல்லிகிட்டு இருந்தா. அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறது இட் இஸ் நார்மல். அது வந்து தப்பு கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் இந்த வேலைக்கு போகலை, இல்லை நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையில் சில தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துகிறீர்கள். உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேளுங்க, குறிப்பாக அம்மா பேச்சை கேளுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதன் இந்த மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு வக்கரகதியில் பின்னோக்கி வகிறார். அதனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து சில சமயம் வக்கரமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்மறை எண்ணங்களாக போகும். அதனால் படிக்கிற குழந்தைகளை கொஞ்சம் பெற்றோர்கள் கண்காணிப்பது நல்லது. ஏன்னா நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகாட்டினா என்ன, நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு கிளாஸ் கட் பண்ணால் பங்க் பண்ணால் என்ன, காலேஜுக்கு போகாமல் இப்போல்லாம் அதெல்லாம் வந்து பசங்க ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலுமே கவனிக்கிறது நல்லது. நீங்கள் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது, ஆனால் பெர்மனண்ட் அதிர்ஷ்டம் இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பண விவகாரங்களில் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் தான் முடியும். இல்லாட்டி உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வார்த்தையை காப்பாற்றலைன்ட்டு சில பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்குவீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. முருகப்பெருமானுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று அங்கே அரளிப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் தன்னுடைய வேல் கொண்டு கொடுத்து வெற்றிகளை கொடுப்பான் அந்த முருகன். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து பொதுவான பலன். அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72 ஆரம்பிக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷராசிக்காரருக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாற ஒரு தாக்கத்தை கொடுக்க போறாருங்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி பிறக்க போகுது, எப்படி அந்த 30-31 நாட்கள் இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே ரிஷபத்துல மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு செவ்வாயாக அஃப்ளிக்ஷன் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சனியின் பார்வை 3ஆம் பார்வை பெறுகிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனாலும் குருவால் பார்க்கப்பட்ட சனியாக இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் கிடையாது. இந்த 3ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய சனி வந்து என்ன கொடுக்குன்னா, கொஞ்சம் வேலை பளு ஸ்ட்ரெஸ் கொடுப்பார். பட் இருந்தாலும் எல்லா விஷயம் ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வேலை தொழில் விஷயத்துல அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த குரு பயிற்சி ஆனது ஜூலை மாதம் ஆனது அற்புதமான பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி புதன் எப்படி இருக்கிறார், 4ஆம் இடத்திலிருந்து வக்ர ரீதியாக 3ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோட வருவது இன்னுமே இந்த ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, நல்ல லேர்னிங், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு மாதமாக இருக்குதுங்க.
சுக்கிரனும் பாருங்க சிம்மத்துக்கு வந்துடுறார், 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார் மாதத்தின் முதல் வார முடிவிலே. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். இப்போ ராசி அதிபதியும் நல்லா இருக்கிறார், குரு நல்லா இருக்கிறார், மேஷராசிக்கு விரயசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஓவராலா இந்த ஜூலை மாதத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வேலை பளு, மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்லோடு, ஒரு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். வருமானத்துக்கு என்ன வழியோ அதை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நிறையா டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால நல்ல ஒரு பெனிஃபிட். சுக்கிரனே 5க்கு போய் இதுவரை கொஞ்சம் ஒரு விசேஷமான பலன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைகள்னால ஒரு அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி சனி 12ஆம் இடத்துலேயே இருக்கிற சனி கண்டிப்பாக விரய சனியாக இருந்து சில என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுக்கு குறைவில்லாமல் போயிட்டுருக்கு சாமிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சுப விரயமாக ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அப்கிரேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறது. ஸோ ஓவராலாக குரு, சனி, ராகு, கேது. ராகு பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பட் என்ன, இதுவரைக்கும் குரு ராகுவை பார்த்துட்டு இருந்தார், இந்த ஜூலை மாதம் பார்க்க போறது இல்லை. அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் குழந்தைகள்ல சில விஷயங்கள் பாசிட்டிவா இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், சில மெனக்கெடுதலா இருக்கும். மூத்த சகோதரர்களுக்கு சில விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் உறவுகளையா இருக்கட்டும், மற்ற விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள்லாம் இருக்குது. வெளிநாடு போகணும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரியான மாறுதல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு விசா கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே கொஞ்சம் நன்றாக இருப்பதனாலையும், குரு 10ஆம் இடத்தை பார்க்கறனாலையும், விரயசனியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறனாலும் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, பாசிட்டிவான விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை தேடி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக உழைக்கக்கூடிய தருணம், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். குடும்பத்துக்குள்ளே ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். என்னதான் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நியாயம் இருந்தாலும் எதிர்த்து இருக்கக்கூடியவர் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை சொல்வதற்காக நம்ம அழுத்தத்தோடு சொல்லும் பொழுது அது ஆர்குமெண்ட்ஸாக போய் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்கள் நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு எது நியாயமா படுகிறதோ அது அடுத்தவங்களுக்கு நியாயமா படணுங்கிற அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஓரளவுக்கு நம்மளுடைய வேலை, தொழில், அன்றாட செய்யக்கூடிய நம்மளுடைய கடமைகளை தவறாமல் செய்யக்கூடிய ஒரு ஃபோக்கஸான ஒரு மைண்ட் செட்டு, அதிகம் மற்றவங்ககிட்ட இருந்து ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்காத ஒரு அமைப்பு மாற நீங்க போயிட்டீங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 2026 அப்படி ஒன்றும் தவறான மாதமாக இல்லாமல் நல்ல விசேஷ பலன்கள், நல்லாவே ப்ரொக்ரெசிவான பலன்கள், அடுத்து வரக்கூடிய தொழில் மேன்மை, அடுத்து வரக்கூடிய வேலை முன்னேற்றத்துக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூலை மாதம் இருக்குதுங்க. சூரியன் பாருங்க ஜூலை 17க்கு அப்புறம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் அவர் கடகத்துக்கு போறார். ஸோ கடகத்துக்கு போறதுமே தப்பு இல்லை, ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறார். 3லேருந்து 4க்கு போறது அவர் ஒன்றும் தவறு இல்லை. அதுவும் ஒரு வேலை, தொழில், இடம், வீடு, தாயார் அது மாதிரி விஷயத்துலாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா குருவோட சேர்றாரு இல்லையா, அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல யோகங்கள் கிடைக்கிறது, குழந்தை செல்வம் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் அட்மிஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது கிடைச்சா பரவாயில்லைன்னா அவங்களுக்கு பிடித்த ஒரு காலேஜு, ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி அவங்களுக்கு பிடித்த படிப்பு, அந்த குரூப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட்ஸே அவங்களுக்கு குரூப்பாக மேஜராக கிடைக்கக்கூடிய அமைப்புகளாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் ஜூலை 15க்கு அப்புறம் மாறக்கூடிய அமைப்பு. அவர் சூரியன் மிகவும் நல்ல ஒரு முக்கியமான கிரகமாக மேஷராசிக்கு இருக்கிறனால அவர் 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோட சேருவது மிகவும் நல்லது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு மேன்மையான ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு வருகிறது.
இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதி எந்த நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டில் நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி தசாபுக்திகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது, என்ன ராசி, நீங்கள் ராசி வந்து மேஷராசியாக இருந்தாலும் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, அஸ்வினியா அல்லது பரணியா கிருத்திகையா அப்படிங்கிறது பார்த்து, அதே சமயத்தில் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, மற்ற கிரகங்களாக எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறலாம் வைத்து இப்போ நம்ம பேசின இந்த பயிற்சி பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து எந்த திசையில் நம்ம வாழ்க்கை திரும்புது, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி தொழில் நமக்கு நல்லதாக இருக்கும், எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், எந்த நேரத்தில் நமக்கு வந்து அதிகமான ஒரு யோக பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, நம்மளுடைய லக்கி ஃபீல்டு என்ன, ஹையர் ஸ்டடீஸ் எது நமக்கு உகந்ததாக இருக்கிறது, நமக்கு வெளிநாடா உள்நாடா பிரைவேட் செக்டாரா கவர்மெண்ட் செக்டாரா எது மாதிரி விஷயத்தில் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் டிகிரி அடிப்படையில் இருக்கிறத நுணுக்கமாக அறிந்து நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தையும் எடுத்து பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம சொல்லும் பொழுது தீர்க்கமான முடிவை உங்களால் கண்டிப்பாக எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க எப்பயுமே நல்ல தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எதுலேயும் ஒரு துணிச்சலோடு இறங்கக்கூடிய ஒரு வேகம் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் பிடிவாதம், நிறைய பாசிட்டிவிட்டி, இதெல்லாம் சேர்ந்து செஞ்ச கலவை தான் பார்த்தோம்னா மேசராசி. இவ்வளோ சிறப்பான இந்த மேசராசிக்கு பாருங்கள், கடந்த சனி 7 சனி விரைய சனி ஆரம்பிச்சிருக்கு. அதனால் காரியத்தில் எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஏதாவது ஒரு தடை சிக்கல் அப்படின்னு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குது. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். 7 சனியோட தாக்கத்தினால இருந்து வந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆரம்பிக்குது. ஒரு காரியத்தில் நீங்கள் பழையபடி ஒரு முழு முயற்சியோடு இறங்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சூப்பராகவே இருக்குங்க. சரி, எனக்கு வந்து குடும்பம் எப்படி இருக்கும், எனக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு மேசராசிக்காரங்களா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல ராசியாதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு சுய முயற்சியால் பணவரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குன்னு நிறைய இந்த மாதம் நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நிறைய மேசராசிக்காரங்களுக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, காது மூக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக தீரப்போகுதுங்க. ஒரே ஒரு விஷயம், ராசியை வந்து ராகு பார்க்குறனால முடிஞ்ச வரைக்கும் அந்த அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. புதிய நபர்கள் யாராவது உங்களை சந்தித்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகணும். ஏன் இவங்க எதுக்காக நம்மகிட்ட பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்து பழகணுங்க. இல்லைன்னா அவங்க உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்து உங்களோட வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை இந்த சமயத்தில் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அட்டகாசமாக இருக்குது. 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தை பாக்கியம் அப்படின்னு இல்லாத இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குழந்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. முடிஞ்சால் ஒரு செக்கப் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பர்.
அடுத்து பாருங்கள், கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குங்க. இது சூப்பருங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா கூடவே கேதுவும் சேர்ந்து பார்க்குது. இதில் 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம்ங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதம் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு நல்லா யோசிப்பீங்க. தூங்காமல் கூட ஒரு விஷயத்த நாளை காலையில் எந்திரிக்கிறோம், இந்தந்த விஷயத்தெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணுவீங்க. ஆனால் அந்த காலையில் எந்திரிச்சோன்னே நைட்டு ஒழுங்காக தூங்காதனால காலையில் அந்த வேலையை அந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது, ஒரு தடங்கள் வரும். அதனால் நீங்கள் பிளான் பண்ணி இந்த 1 வருட காலம், இந்த 1 மாதமே நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. பிளான் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஃப்ளோவில் செஞ்சுட்டு போங்க, உங்களுக்கு அது சூப்பராக சக்ஸஸ் ஆகும். அடுத்து ஏதாவது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதாவது குறுகிய பயணம், அதுவும் குறுகிய பயணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு காலையில் எந்திரிச்சு ஒரு சாயந்தரத்துக்குள்ளே ஒரு பயணம் போயிட்டு வருது. அந்த பயணம் குறுகிய பயணம், அதுவும் ஆன்மீக பயணமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா காரியத்துலேயும் ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுத்தே தீருங்க. அடுத்து 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்துலாம் எனக்கு அமையுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல குரு உச்சமாகி உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ சுகஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மேசராசிக்காரங்களுக்கு கடந்த 1.5 வருஷமாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, பல்லு வலிக்குது, தலை வலிக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா இந்த விஷயங்கள்ல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல், விடுதலை அப்படிங்கிறத கொடுப்பாருங்க. அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். மேசராசிக்காரங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 வருஷங்களில் நிறைய பேர் வீடு ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, 7 சனி ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஒரு பெரிய செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீடு ஆரம்பிச்சுட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு தடங்கள் அப்படிங்கிறது நின்றுருக்கும். ஒரு சிலருக்கு பேஸோடு நின்றுருக்கும், ஒரு சிலருக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போக முடியாமல் ஒரு தடங்களாக இருக்கும். ஒரு சில மேசராசிக்காரங்களுக்கு சில விபத்துகளை அந்த வீட்டு வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம் சந்திச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இப்போ குரு உச்சமாக இருக்கிறனால அந்த தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் இப்போ அவங்களுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்க. குறிப்பாக உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குங்க. மேசராசிக்காரங்களோட பெண் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமாக அந்த குழந்தைங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி மேசராசிக்கார பெண்களும் ஆண்கள் கிட்ட, அதுவும் தெரியாத ஆண்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி தான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும், அதில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெளியூரில் இருந்தாங்கன்னா இப்போ உள்ளூருக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் திருமண வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் அதிபதியாக வந்துடுறாரு. அந்த சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரோட உடல் ஆரோக்கியத்திலையும் குறிப்பாக கவனமாக இருக்கிறது சிறப்பு. பெண்களை பொறுத்த வரைக்குங்க இந்த சமயத்தில் ஆண்கள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருங்க. உங்களுக்கு அந்த 1 மாத காலம் மற்ற எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பணவரவும் நல்லாயிருக்கும். ஆனால் எதிர்பாலினத்திட்ட பேசும்போது மட்டும், பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ நீண்ட நாளாக ஒரு வியாதி இருந்து அது குணமாகாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு சர்ஜரி மூலிமா உங்களுக்கு அந்த வியாதி குணமாகிறதுக்கான வாய்ப்புகளை குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்குதுங்க. நீண்ட நாள் வியாதியிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதே மாதிரி உயில் சொத்து சம்மந்தப்பட்டு எதுவும் உங்களுக்கு வராமல் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்களும் இந்த மாதம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நிறைய கோள்கள் பார்க்குறாங்க. ராகு பார்க்குது, புதன் பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, சூரியன் பார்க்குது, சனி பார்க்குது. அப்போ எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். உங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும். ஆன்மீக பயணம், அதாவது தீர்த்த யாத்திரை போகக்கூடிய ஒரு அமைப்பு. உயர்கல்வி படிக்கணும், அதாவது ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதற்கான வழி சூப்பராக கிடச்சிருக்குங்க. பயன்படுத்திக்கோங்க.
அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் நாங்கள் ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. குரு 10ஆம் இடத்தை பார்க்குறனால தொழிலில் இருந்த முடக்கம் உங்களுக்கு சரியாக போகுது. தொழில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. 10ஆம் இடத்தை வந்து 10, 11 அதிபதி 12, 10, 11ஆம் அதிபதியான சனி 12ஆம் இடத்துல இருக்கிறனால வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகும். வெளிநாட்டில் போய் தொழில்னு ஆரம்பிக்கிறது, வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கேன், எனக்கு வந்து அங்கே இன்னொரு இடத்துல போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா அதுக்கு எல்லாமே இப்போ சாதகமாக இருக்குங்க. சரி, இப்போ இந்த மாதத்தை இன்னும் வந்து நான் சூப்பராக மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு கல்கண்டு வச்சு படைச்சி அவங்க அந்த கல்கண்டை வந்து வெள்ளிக்கிழமை சாப்பிட்டுட்டு வாங்க. சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணிட்டு வாங்க. அனைத்து விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்.